இந்த அக்ஷய திருதியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறு வரையறை மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்தது. மசோதா நிறைவேற 2 பங்கான 326 வாக்குகள் தேவை என்ற நிலையில் 278 வாக்குகள் மட்டுமே பதிவானது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பார்லிமெண்ட் வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெண் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், டெல்லியை வீழ்த்தியது தமிழகம். டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23 அன்று ஒரு சேர வீழ்த்துவோம் என கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தமிழகம் போராடியது, வென்றது. இந்த அநீதியை எதிர்த்து ஓரணியில் நின்ற அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்த விடாமல் அராஜகம் செய்து மகளிர் முன்னேற்றத்தை சுக்குநூறாக உடைத்து பெண்களை வஞ்சித்த திமுக மற்றும் காங்கிரஸ் சமூக நீதி என்ற வார்த்தையை உச்சரிக்கும் தகுதியே இழந்துவிட்டது என நயினார் நாகேந்திரன் கூறினார். பெண்கள் ஒதுக்கீட்டு மசோதாவுக்கு எதிராக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஓட்டு போட்டுள்ளன. பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை தடுக்கும் திமுக, காங்கிரஸ் கட்சிகள் பெண்களுக்கு எதிரான கட்சிகள் என்பதற்கு இதுவே சாட்சி என அண்ணாமலை கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்த முதல்வர் ஸ்டாலின் பெண்கள் சக்திக்கு எதிரி. தேர்தலில் அவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். தமிழகத்துக்கு துரோகம் செய்தவர் ஸ்டாலின். எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அதை முறியடிக்கும் சக்தி அதிமுகவுக்கு உண்டு என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறந்துள்ளது. வால்பாறையில் இருந்து பொள்ளாச்சி சென்ற சுற்றுலா வேன் 13வது கொண்டைஊசி வளைவில் இருந்து கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் பலியானார்கள். வால்பாறை விபத்தில் 10 பேர் பலியான செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. பலியானவர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். விஜய் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதிக்கு சென்றார். அங்கு வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்த விஜய் விசில் கோலம் போட்டார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த தாவேக்க பணிமனையிலும் விசில் சின்னத்தை கோலமாக வரைந்தார். கடலூர் மாவட்டம் சேடப்பாளையம் கிராமத்திற்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிக்க சென்றபோது அத்தியாவசிய வசதிகள் கூட செய்து தரவில்லை என கூறி அப்பகுதி இளைஞர்கள் அவரை ஊருக்குள் வரக்கூடாது என கூறி திருப்பி அனுப்பினர். கோவையில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாரதிய ஜனதா வேட்பாளர் வானதி சீனிவாசன் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். உளியம்பாளையத்தில் உள்ள பெற்றோர் வீட்டுக்கு சென்ற வானதியை அவரது குடும்பத்தினர் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். ராகுல் மேஜிக் ஷோ பார்த்ததை போல் அவையில் பேசுவது சரியில்லை. தொகுதி மறுவரையறை பற்றி பேசுங்கள் என சபாநாயகர் ஓம் பிர்லா பார்லிமெண்டில் தெரிவித்தார். 2029 லோக்சபா தேர்தலில் 33% மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. மக்கள் தொகை அதிகரித்துள்ளதால் எம்பிக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டுமென லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலுரை அளித்தார். தென் மாநிலங்கள் கவலைப்பட வேண்டாம், தொகுதி மறுவரையறை மசோதா ஒருபோதும் நிறைவேறாது என பார்லிமெண்டில் ராகுல் பேசினார். அது தேசத்திற்கு எதிரானது என்றார். பார்லிமெண்டில் பிரதமர் மோடியை வித்தைக்காரர் என பேசிய ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டுமென ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். லோக்சபாவில் ராகுலின் பேச்சு தலைவலியாக இருந்தது. அவர் பார்லிமெண்டையே கேலி கூத்தாக்கிவிட்டார் என பாரதிய ஜனதா MP கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை திரும்பப் பெற வேண்டும். தமிழகத்தின் குரலுக்கு மத்திய பாஜக அரசு செவிசாய்த்தே ஆக வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கப்படாது, எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் என சேலம் பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். பதிலாக 39 தொகுதிகள் 59ஆக உயர்த்தப்படும் என்றார். எதிர்ப்பை மீறி தொகுதி மறுவரையறை நிறைவேற்றினால் தமிழகத்தில் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் உள்ளது. இங்கு ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் வளமாக உள்ளது, மற்றவர்கள் யாரும் வாழ முடியவில்லை என சேலம் சங்ககிரி பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார்.
தமிழகத்திற்குள் நேரடியாக நுழைய முடியாமல் தொகுதி மறுவரையறை மூலம் நம்மை அரசியல் வலிமையற்றவர்களாக்க முயற்சி செய்கிறார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கையை 39 இருந்து 59ஆக பிரதமர் மோடி உயர்த்தியுள்ளார். ஆனால் தொகுதிகளை குறைக்கப் போவதாக முதல்வர் ஸ்டாலின் பொய் பேசி வருகிறார் என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எண்ணிக்கையில் வளரக்கூடிய மாநிலத்திற்கும் பெண்களுக்கும் இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் மாநில எண்ணிக்கை கூட்டப்படுகிறது என்றார். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளது என்ற உண்மையை பிரேமலதா பேசுகிறார் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அடிக்கடி உண்மையை பேசிவிடுகிறார், அதுவும் முதல்வர் முன்னிலையில் பேசுகிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கருத்தை ஸ்டாலின் ஏற்பாரா என அண்ணாமலை கேட்டார். திமுக ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழகத்தின் பொருளாதாரம் பெருகும் என காரைக்குடி பிரச்சாரத்தில் ப. சிதம்பரம் பேசினார். 9.8% வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்றார். திமுக கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி என சேலம் பிரச்சாரத்தில் பழனிசாமி கடும் குற்றம் சாட்டினார். முதலீடுகளை ஈர்க்க ஸ்டாலின் வெளிநாடு செல்லவில்லை, முதலீடு செய்யவே ஸ்டாலின் வெளிநாடு செல்கிறார் என்றார். எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல் எனக்கு யார் காலிலும் விழுந்த அனுபவம் இல்லை என காங்கேயத்தில் உதயநிதி பிரச்சாரம் செய்தார். தமிழகத்தை டெல்லி தொடர்ந்து புறக்கணிக்கிறது. இந்த தேர்தல் தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் தான் என்றார். உயிரை தவிர என்னிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் அடைவதற்கு மிகப்பெரிய கனவை வைத்துள்ளேன் என தாம்பரத்தில் சீமான் பிரச்சாரம் செய்தார். உலகில் சில நாடுகளில் போர்ச்சூழல் ஏற்பட்டிருக்கும் போது இந்தியா பாதுகாப்பாக இருப்பதற்கு மோடியின் ராஜதந்திரமும் ஆளுமையும் தான் காரணம் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். அன்புமணியும் அவரது குடும்பத்தினரும் பொய் சொல்கிறார்கள். நான் இருமுறை மருத்துவமனையில் இருந்தபோது என்னை அவர்கள் வந்து பார்க்க கூட இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனையுடன் கூறினார். ராமதாசிடமிருந்து அன்புமணியை நான் பிரித்து விட்டேன் என கூறுவது வேதனையாக உள்ளது. ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது ராமதாஸை அன்புமணி குடும்பத்தினர் ஏன் வந்து பார்க்கவில்லை என ஜி.கே. மணி கூறினார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என அன்புமணி வேலூர் பிரச்சாரத்தில் பேசினார். ஸ்டாலினுக்கு நிர்வாகம் செய்ய தெரியவில்லை, விவசாயிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றார். ஈரோடு ஆப்பக்கூடல் பகுதியில் பிரச்சாரம் செய்த செங்கோட்டையன், ஜெயலலிதாவுக்கு பிறகு நான் முதல்வராக வேண்டியது, ஏமாந்து விட்டேன். ராத்திரி வரைக்கும் நான் தான் முதல்வர் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது, காலையில் மாறிப்போச்சு. காரணம் அவங்க கையில் பொட்டியிருந்தது, என் கையில் இல்லை என்றார். லோக்சபா எண்ணிக்கை 850ஆக உயர்ந்தால் பெரும்பாலானோர் பேச வாய்ப்பு இருக்காது என கனிமொழி தெரிவித்தார். தமிழகத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பு வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டு நிலையாக உள்ளது என்றார். இந்துத்வாவை பாதுகாப்பதாக சொல்லும் ஆளும் கட்சியினருக்கு கருப்பு தெய்வமான காளி நினைவில் இல்லை. பெண் சக்தியை பறைசாற்றும் தெய்வமான காளியும் கருப்பு உடைதான் அணிந்துள்ளார் என நேற்று பார்லிமெண்டில் கருப்பு உடை அணிந்து வந்த திமுக உறுப்பினர்களை விமர்சித்த பிரதமர் மோடிக்கு இன்று கனிமொழி பதிலளித்தார். பாதி உண்மையைத்தான் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்கிறார்கள். மறுசீரமைப்புக்கு பிறகு லோக்சபா தொகுதி எண்ணிக்கை குறையும் என்பதை சொல்ல மறுக்கிறார்கள் என ப. சிதம்பரம் கூறினார். 180 முதல் 190 பேர் எதிர்த்து வாக்களித்தால் இந்த மசோதா நிறைவேறாது என்றார். தொகுதி வரையறை என்பது தென் மாநிலங்களுக்கு எதிரானது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். தொகுதி மறு வரையறையை மகளிர் ஒதுக்கீட்டிலிருந்து விலக்க வேண்டும் என்றார். திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமாக முருகன் அருளால் தீபம் ஏற்றப்படும். இங்குள்ள மக்களின் வாழ்க்கையும் உயரும் என திமுக வேட்பாளர் கிருத்திகாவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பிரச்சாரம் செய்தார். தவிக தலைவர் விஜய் நாளை கடலூர், தருமபுரி ஆகிய தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். முதலில் கடலூரில் ரோட் ஷோ நடத்துகிறார். அதன்பின் ஹெலிகாப்டர் மூலம் தருமபுரி செல்கிறார். அங்கு வேன் மூலம் ரோட் ஷோ சென்று பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ஆதரவாக முடிவெடுத்து வாக்களியுங்கள் என பார்லிமெண்டில் உள்ள அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த நியமன உறுப்பினர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் ராஜ்யசபா துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். இதன் மூலம் அவர் அப்பதவியில் தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்கிறார். போப் லியோ என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் ஈரான் ஒரு பெரும் உலகளாவிய அச்சுறுத்தல் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே 10 நாள் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதோடு சேர்த்து மொத்தம் 10 போர்களை நிறுத்தியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு அளிக்கப்பட்ட 1 மாத அனுமதி புதுப்பிக்கப்படாது என அமெரிக்கா கூறியுள்ளது. தமிழகத்தில் கடலை மிட்டாய் போல அனைத்து இடங்களிலும் கஞ்சா கிடைக்கிறது என தினகரன் தெரிவித்தார்.
திமுக ஆட்சி சந்தி சிரிக்கிறது, காவல்துறையினர் திமுகவினருக்கு கட்டுப்படும் நிலையில் உள்ளது என்றார். உதயநிதி வெற்றி எனது வெற்றி, என் தொகுதி என நினைத்து இங்கு வந்திருக்கிறேன் என சேப்பாக்கம் பிரச்சாரத்தில் கமல்ஹாசன் பேசினார். தமிழகம் ஜெயித்தால் நாம் எல்லோரும் ஜெயித்தது போல் என்றார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் தபால் ஓட்டு போட்டனர். கோவை கொடிஷியாவில் நாளை மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகிறார். தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து வருகிறார். கர்நாடகாவில் பாரதிய ஜனதா நிர்வாகி யோகேஷ் கவுடா கொலை வழக்கில் தார்வாட் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ வினய் குல்கர்னிக்கு ஆயுள் தண்டனை விதித்து பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வினய் குல்கர்னி உட்பட 16 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உடுமலையில் திமுக வேட்பாளர்கள் உடுமலை ஜெயக்குமார், மடத்துக்குளம் ஜெயராமகிருஷ்ணன் ஆகியோரை ஆதரித்து உதயநிதி பிரச்சாரம் செய்தார். திமுக ஆட்சி அமைந்ததும் பொள்ளாச்சி தனி மாவட்டமாக உருவாக்கப்படும் என உறுதியளித்தார். பாரதிய ஜனதா மட்டுமே இந்தியா அல்ல, அவர்கள் வெறும் அரசியல் கட்சிதான். பாரதிய ஜனதாவினர் தாங்கள் மட்டுமே இந்தியாவின் மக்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்தியாவின் மக்கள் வேறு, பாரதிய ஜனதா வேறு என ராகுல் விமர்சித்துள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது கூட்டாட்சியின் கட்டமைப்பையே சிதைத்துவிடக்கூடிய சிக்கல்கள் நிறைந்தது. இதற்கான செயல்முறை குறித்து விரிவான விவாதம் நடத்த வேண்டும். அவசரகதியில் மேற்கொள்ள முடியாது என சசி தரூர் கூறினார். பாதி உண்மைதான் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்கிறார்கள் என காரைக்குடி பிரச்சாரத்தில் ப. சிதம்பரம் தெரிவித்தார். மறுசீரமைப்புக்கு பிறகு மக்களவை தொகுதி எண்ணிக்கை குறையும் என்பதை சொல்ல மறுக்கிறார்கள் என்றார். ஏப்ரல் 22 வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, காவிரி படுகை மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போரிட்டு வெற்றி கொண்ட மாவீரன் தீரன் சின்னமலை பிறந்த நாளில் அவரின் தியாகத்தை போற்றுவோம், அவரைப் போலவே நாமும் தாய் தமிழகத்தை காப்போம் என தவேக தலைவர் விஜய் கூறினார். தொகுதி மறுவரையறை மசோதாவை வாபஸ் பெற்றால் பொதுவெளியில் பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்கிறோம் என ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இந்த மசோதாவுக்கு எதிராக குரல் கொடுத்த விஜய்க்கு பாராட்டுக்கள் என்றார். திமுக எத்தனை பொய்களை சொன்னாலும் இந்த முறை தோற்று ஓடப்போவது உறுதி என வேடச்சந்தூரில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். சென்னை துறைமுகம் தொகுதியில் அதிமுகவினர் ரூபாய் 10,000 டோக்கன் வழங்குவதாக எழுந்த புகாரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்ததை அடுத்து சென்னை ஐகோர்ட் நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். சென்னையில் விஜயின் பிரச்சாரத்தின் போது இரு கைகளை விட்டவாறு பைக் ஓட்டிய நபருக்கு ரூபாய் 3,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சங்ககிரி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வெற்றிவேலை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அதிமுக ஆட்சி வந்தவுடன் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை முற்றிலும் ஒழிக்கப்படும், போதைப்பொருள் இல்லா மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்றார். தொகுதி மறுவரையறை குறித்து பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, மசோதாவில் இருப்பது வேறாக இருக்கிறது என திமுக எம்பி கனிமொழி பார்லி விவாதத்தில் பேசினார். சுதந்திர போராட்ட மாவீரர் தீரன் சின்னமலையின் 271வது பிறந்த நாளில் அவர் வீரத்தையும் புகழையும் போற்றி வணங்குகிறேன். ஒவ்வொரு தமிழரின் வாழ்வையும் காக்க இந்த நாளில் உறுதியேற்போம் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். நடக்க இருக்கும் சட்டசபை தேர்தல் தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்துக்கும் தமிழக மக்களுக்கும் இடையிலான தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணனை ஆதரித்து உடன்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நடிகை நமிதா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பெண்களுக்கு அதிகாரம் கிடைப்பதை முதல்வர் ஸ்டாலின் விரும்பவில்லை என அன்புமணி தெரிவித்துள்ளார். மகளிர் அரசியல் அதிகாரத்தை எதிர்க்கும் முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பாரா என்றார். நடிகரின் படத்துக்கு டிக்கெட் வாங்கி பார்க்க முடியுமே தவிர நாட்டின் அதிகாரத்தை கொடுக்க முடியாது என அதிமுக நிர்வாகி காளியம்மாள் விஜயை விமர்சித்துள்ளார். நமது கடும் எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தின் தொகுதி அளவு குறையாது என பார்லிமெண்டில் பிரதமர், உள்துறை அமைச்சர் வாய்மொழி உத்தரவாதம் அளித்துள்ளனர். ஆனால் இவர்களின் சொல் ஒன்று, செயல் வேறு என்பதால் இவர்கள் தாக்கல் செய்துள்ள சட்ட முன்வடிவை நம்பவும் முடியாது, ஏற்கவும் முடியாது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு ஆகிய மசோதாக்கள் பெண்களுக்கு சாதகமான ஒன்று என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக திமுக நடத்தும் போராட்டம் அர்த்தமற்றது என்றார். சினிமாவிற்குள் டாக்டர், என்ஜினியர் ஆகலாம், ஏன் முதல்வர் கூட ஆகலாம். ஆனால் அரசியலில் அப்படியே முதல்வராகிவிட முடியுமா? இத்தனை வருடங்களில் தமிழக மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்திற்கோ பிரச்சினை வந்தபோது அவர்களுக்காக நின்றதுண்டா என விஜயை விமர்சித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் பிரச்சாரம் செய்தார். தொகுதி மறுவரையறையை வைத்து கலவரத்தை தூண்ட ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார்.
மக்கள் திமுகவின் பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். திமுகவில் ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கிறது. தொகுதி மறுவரையறை செய்தால் பெண்கள் முன்னேறி விடுவார்கள் என்ற பயத்தில் திமுகவினர் தடுக்கின்றனர் என குஷ்பு விமர்சித்தார். திருச்சி மாநகரை மோசமான நிலைக்கு மாற்றியிருக்கும் திமுகவிற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடக் கூடாது. மக்கள் விரோத ஆட்சியை அறிவாலயத்திற்கே அனுப்ப வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்தார். வன்னியரும் பட்டியலின மக்களும் அடித்துக் கொள்ள வேண்டும், அதில் திமுக குளிர்காயும் என வேலூர் பிரச்சாரத்தில் அன்புமணி பேசினார். இதுதான் திமுகவின் சூழ்ச்சி, காலம் காலமாக இதைதான் செய்கின்றனர் என்றார். தொகுதி மறு வரையறையில் தமிழகத்தின் தொகுதி எண்ணிக்கை தெரியும், எண்ணிக்கை அதிகரிப்பது போல் தெரியும், ஆனால் உள்ளபடியே நமக்கு வருவது குறையும் என ஆண்டிப்பட்டி பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். சட்டசபை தேர்தலில் 150 இடங்களுக்கு குறையாமல் ஜெயித்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என காரைக்குடி பிரச்சாரத்தில் ப. சிதம்பரம் பேசினார். கவர்ச்சியாக இருக்கிறார், நன்றாக பேசுகிறார் என ஒருவர் 2 பேர் ஜெயித்தால் ஆட்சி அமைக்க முடியாது என விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது எங்கள் கூட்டணியின் ஒருமித்த கருத்து என பழனிசாமி சேலம் பிரச்சாரத்தில் பேசினார். அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் ஒற்றுமையுடன் உள்ளன என்றார். சென்னை துறைமுகம் தொகுதியில் 10,000 ரூபாய்க்கான டோக்கன் விநியோகம் தொடர்பான வழக்கில் போலீசில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருவதாக சென்னை ஹைகோர்ட்டில் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. ப. சிதம்பரம் அரசியலை விட்டு விலகினால் முழு பாரதமும் நன்றி சொல்லும், அவர் பயனற்ற மோசமான அரசியல்வாதி என H. ராஜா விமர்சித்துள்ளார். தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தல் பறக்கும் படை சோதனைகளில் இதுவரை பணம், மதுபானம் மற்றும் ஆபரணங்கள் உள்ளிட்ட 856 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவில் செயல்படும் ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட 17 வங்கிகள் வெளிநாடுகளில் இருந்து தங்கம், வெள்ளி இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு 3 ஆண்டுகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் குஜராத்துக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் செய்து 180 ரன்கள் எடுத்துள்ளது. இரண்டாவதாக களமிறங்கியுள்ள குஜராத் அணி 10 ஓவருக்கு 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. மெட்ரோ ரயில்களில் செல்போன்களில் அதிக சத்தத்துடன் வீடியோ பார்த்தாலோ அல்லது பாடல் கேட்டாலோ 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறையை திமுக அரசியலாக்கி வருவதால் இது தொடர்பாக தெளிவான விளக்கத்தை அளிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஊபி மாநிலம் நொய்டாவில் சம்பள உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறது என அம்மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். லோக்சபாவில் முன்வைக்கப்பட்டுள்ள மசோதாக்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டால் அது நம் நாட்டு பெண்களுக்கு மேலும் அதிகாரம் அளித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அதற்காக நாம் ஒன்றிணைந்து சரித்திரம் படைப்போம் என்றார். ஜம்மு காஷ்மீரை போல அனைத்து மாநிலங்களையும் மத்திய பாரதிய ஜனதா அரசு மாற்ற நினைக்கிறது என தொகுதி மறுவரையறை தொடர்பான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டினார். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அரசுமுறை பயணமாக வருகிற 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் இலங்கைக்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. தமிழகம், புதுச்சேரியிலிருந்து ஆந்திர மாநில கடல் எல்லைக்குள் புகுந்து மீன்பிடித்தால் விட்டு வைக்க மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு எச்சரிக்கை விடுத்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் நாளை பொன்னேரி, ஷோழிங்கர், துறையூர் சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஹரியானாவில் சமீபத்தில் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த 5 MLA-க்களை காங்கிரஸ் இடைநீக்கம் செய்தது. அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு சின்ன கருணைப்பாளையத்திலிருந்து ஆகாசராயர் கோயிலுக்கு 500க்கும் மேற்பட்ட மக்கள் குதிரையை சுமந்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியான முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மே 1ஆம் தேதி நடக்கிறது. மாவட்டம் தோறும் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியை ஒருங்கிணைக்க அலுவலர்களை நியமிக்க ஹைகோர்ட் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மண்டல அலுவலர் தகுதிக்கு குறையாத அலுவலரை கலெக்டர் நியமித்து தேர்தல் முடிந்ததும் விரைந்து கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் விசில் கோலத்தை தாய்மார்கள் போட வேண்டும் என்ற விஜயின் கோரிக்கையை ஏற்று இன்று சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களில் பெண்கள் மற்றும் தாவேக பெண் தொண்டர்கள் விசில் கோலம் வரைந்து அதனை போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் நாளை பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார். மோடியின் வருகையை ஒட்டி கோவையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் வேட்பு மனுக்களில் சொத்து விவரங்களை மறைத்ததாகவும் வருமான வரித்துறை விசாரணைக்கு உத்தரவிடவும் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வாக்காளர்கள் மனு அளித்துள்ளனர். ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், உதயகுமார், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோருக்கு எதிராக மனு அளிக்கப்பட்டுள்ளது. கரூரில் அரசு ஒப்பந்ததாரரும் செந்தில் பாலாஜியின் நண்பருமான சங்கர் ஆனந்த் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 4 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தபால் ஓட்டு செலுத்தினார். கும்பகோணம் பசுபதி கோயில் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாதக வேட்பாளர் அனீஸ் பாத்திமா 8 மாத நிறை கர்ப்பிணி என்பதை அறிந்த கிராம மக்கள் தமிழ் கலாச்சாரப்படி 7 வகை உணவுகளை உபசரித்து சீர்வரிசை செய்து வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். தேனி பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து முற்றிலும் குறைந்துள்ளதால் டூரிஸ்டுகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறை தடை விதித்துள்ளது. சென்னையில் உள்ள 16 சட்டசபை தொகுதிகளில் தேர்தல் பணியில் உள்ள காவலர்கள் நாளை மற்றும் 20ஆம் தேதி தபால் ஓட்டுப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 18,971 காவலர்கள் தபால் ஓட்டு போட உள்ளனர். உதகையில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் போஜராஜனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்ற குஷ்புவின் ஹெலிகாப்டர் தரையிறங்கியவுடன் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,680 ரூபாய்க்கும், கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,210 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி ஒரு கிராம் 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வேலூர் பேர்ணாம்பட்டு அருகே 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமியிடம் முயல் பிடித்து தருவதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த ரங்கநாதன் என்பவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மேல்மருவத்தூரில் இருந்து விழுப்புரம் வழியாக பெங்களூருவுக்கு கடத்திச் செல்லப்பட்ட ரூபாய் 80 லட்சம் மதிப்பிலான 2 டன் செம்மரக்கட்டைகளை விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். லாரி டிரைவர் குமாரையும் கைது செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனிக்கு எதிராக தொடரப்பட்ட 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 2024 லோக்சபா தேர்தலின் போது தன் மீதான வழக்கில் எந்தவித ஆதாரமும் இல்லை என நவாஸ் கனி வழக்கு பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிச்சயமாக கலந்து கொள்வார் என ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பிரதமர் மோடியுடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் பேசினார். 2 நாடுகளின் ஒத்துழைப்பை தொடர்ந்து அளிப்பது குறித்து விவாதித்ததாக மோடி தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக இருப்பவர் யுவன் சங்கர் ராஜா 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இப்போது முதன்முறையாக மலையாளத்தில் கால் பதிக்கிறார். நடிகர் ஜோஜு ஜார்ஜ் இயக்கும் பரிபடி என்ற படத்தில் இவர் இசையமைக்கிறார். ராஜீவ் ரவி ஒளிப்பதிவு செய்ய அன்பரிவ் ஸ்டண்ட் அமைக்கிறார்கள். விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது. இசையமைப்பாளரும் நடிகருமான பிரேம்ஜி அமரன் சத்திய சோதனை, வல்லமை போன்ற படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார். இப்போது மீண்டும் ஒரு படத்தில் நாயகனாக நடிக்கிறார். இதை இயக்குனர் கருப்பையா முருகன் தயாரித்து இயக்க பிரேம்ஜியை இசையும் அமைக்கிறார். மியூசிக்கல் ஹாரராக உருவாகிறது. விரைவில் படப்பிடிப்பை துவங்கி ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளனர். சிம்புவை வைத்து அரசன் படத்தை இயக்குகிறார் வெற்றிமாறன். இடையில் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், சிம்பு இடையேயான பட பிரச்சனையால் இப்படம் பஞ்சாயத்தில் நின்று பின்னர் தீர்க்கப்பட்டது. படம் நின்ற சமயத்தில் இதுவரை எடுத்த அரசன் படக்காட்சிகளை நடிகர் தனுஷிற்கு போட்டு காண்பித்துள்ளார் வெற்றிமாறன். இதுவரை இப்படியொரு சிம்புவை பார்த்ததில்லை என அவரின் நடிப்பை பார்த்து மிரண்டு போனதோடு பாராட்டவும் செய்துள்ளார். இது படக்குழுவை உற்சாகமாக்கியுள்ளது. ஆர்யாவுடன் கௌதம் கார்த்திக் நடித்துள்ள மிஸ்டர் எக்ஸ் படம் திரைக்கு வந்துள்ளது. கௌதம் கூறுகையில், நானும் ரவுடிதான், கொம்பன் படம் முதலில் எனக்கு தான் வந்தது, கதை சரியில்லை என மறுத்துவிட்டேன். மேலும் முத்துராமலிங்கம் படத்தில் நான் நடித்திருக்க கூடாது, அறிவின்மையாலும் புரிதலின்றியும் அந்த படத்தில் நடித்தேன், அது தோல்வியை தந்தது. பின்னர் அது மாதிரியான ஜாதி படங்களை தவிர்த்து விட்டேன் என்றார். நடிகை மிருணால் தாக்கூர் நேரடி தமிழ் படத்தில் நடிக்காவிட்டாலும் சீதாராமம் தெலுங்கு படம் மூலம் இங்கும் பிரபலமானார். நடிகர் தனுஷுடன் காதல் கிசுகிசுவில் சிக்கியவர் அந்த சமயம் அதனை மறுத்தார். சமீபத்தில் வெளியான டகாய் பட நிகழ்வு ஒன்றில் காதல் குறித்த கேள்வி இவரிடம் எழுந்தது. அதற்கு அவர், எனக்கு இப்போதைக்கு காதலிக்க நேரமில்லை, சினிமாவில்தான் என் கவனம் உள்ளது என்றார். 2014 வெளியாகி தேசிய விருதை பெற்ற படம் குற்றம் கடிதல். இதன் 2ஆம் பாகம் உருவாகி உள்ளது. எஸ்.ஜே. ஜீவா இயக்க தயாரிப்பாளர் ஜே. சதீஷ்குமார், பாண்டியராஜன், பாலாஜி முருகதாஸ், அப்புக்குட்டி, கீர்த்தி சாவ்லா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். பள்ளிக்கூட பின்னணியில் த்ரில்லர் பாணியில் கதை நகர்வதோடு சமூக அவலங்களையும் பேசுகிறது.
பல சர்வதேச திரைப்பட விழாக்களிலும் இப்படம் திரையிடப்பட உள்ளது. ஜூனில் ரிலீஸ் ஆகலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் அறிமுகமானவர் நடிகர் தனுஷின் அக்கா மகன் பவிஷ். தற்போது லவ் ஓ லவ் என்ற படத்தில் நடிக்கிறார். இப்படம் பாதிக்கு மேல் முடிந்துள்ளது. அடுத்து இயக்குனர் ரவி அரசு இவரிடம் ஒரு கதை கூறியுள்ளார். பவிஷிற்கு கதை பிடித்து போக இவர்கள் கூட்டணியில் படம் உருவாவது உறுதியாகியுள்ளது. விரைவில் பட அறிவிப்பு வர உள்ளது.